ஓதிமலை முருகன் இதோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். கைலாய மலை அன்னைக்கு கோலாகலமாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் ஒன்றா அமர்ந்துருந்துறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து எல்லாத்தையுமே வணங்கிட்டு முருகனை இக்னோர் பண்ணிடுறாரு. இதில் கோபம் அடைந்த முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க அவரிடம் ஒரு சில கேள்வி கேட்டார். அவரை நெருங்கி நீங்கள் யார் என்று கேட்டார். உடனே பிரம்மா வந்து என்னை யார் என்று உனக்கு தெரியாதா? நான் தான் பிரம்மன், படைக்கும் கடவுள், சர்வ லோகங்களில் உள்ள ஜீவன்களை படைப்பவன் நான் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு முருகன் பார்த்தீங்கன்னா அப்படியா, சரி, சகல ஜீவன்கள் படைப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரம்மன் பார்த்தீங்கன்னா பிரணவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஓம் அப்படின்னு அர்த்தம். முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை பார்த்து பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் தெரியாமல் பிரம்மன் திகைச்சு போயிட்டாரு. உடனே பிரணவத்தின் பொருள் தெரியாத உனக்கு இனிமே படைக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் படிக்கிற சக்தியெல்லாம் முருகனை எடுத்துக்கிட்டதாகவும் அவரை வந்து இரும்பு சிறையில் அடைச்சதாகவும் அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் இரும்பறைன்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரும்பறை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. ஸோ முருகன் படிக்கிற பவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்மாவும் ரொம்ப நல்ல ஆன்மாவாக இருந்திருக்கு. அதாவது யாருமே சாகவே இல்லை. இதனால் பூமி வாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பூமி வாதம் போய் சிவன் கிட்ட வேண்டியிருக்காங்க, திருப்பி இந்த படிக்கிற பவரை வந்து பிரம்மாவுக்கே கொடுங்க அப்படின்ட்டு. இதனால் சிவன் வந்து முருகன் கிட்ட போய் இந்த மாதிரி படிக்கிற விஷயத்தை பிரம்மா கிட்டே நீங்கள் திருப்பியே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முருகன் வந்து அவரை விடுவிச்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் பிரணவ மந்திரத்தை சிவனுக்கே ஓதுனதாகவும் புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது ஓதிமலை முருகன் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சித்தர்களே மிக முக்கியமானவர் போகர். போகர் வந்து பழனிக்கு முருகரோட நவபாசனம் சிலை செய்யும் போகும்போது வழி தெரியாமல் அந்த இடத்துல இருந்ததாகவும் முருகனை வேண்டி யாகம் பண்ணும்போது அந்த இடத்துல முருகன் தோன்றி பழனிக்கு வழி காமிச்சதாகவும் புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.